ஹாய் ஹலோ டால்மி வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது மாயா வித் செவன் பிரின்ஸ். நாங்கள் மாயா ஹிட்ஸ் ஒன் ஃபிக்ஷன் ப்ளீஸ் டோன்ட் ஷுட் டு த ஸ்டோரிஸ் ஹெட்செட் மாஸ்டர் அப்போ நம்ம ஸ்டோரி ஃபீல் பண்ணி கேட்க முடியும். சாரி ரொம்ப நாள் ஆகிடுச்சில்ல என் வாய்ஸை கேட்டு. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ண முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குடா. ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் தெரியும், சூன் ஐ கெட் மேரிட். ஸோ வந்துட்டு அந்த மேரேஜ் ஒர்க்னால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ப்ளஸ் ஹெல்த் இஷ்யூவும் கூட, எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. பட் அதுக்கு சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆனதுனால ஒன் ஷாட்லேருந்து அப்படியே சீரீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு தான் நான் ஒன் ஷாட்டோட வந்துட்டேன். ஸோ கோச்சிக்காதீங்க, சீரீஸ் நாளையிலேருந்து வந்துடும். ஆக்சுவலி டயாங்க்கு ஒரு நியூ சீரீஸ், மினி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம். ப்ரொஃபஸர் மாமா, சிஓ மாமாலாம் அப்படியே பார்க்கலாம். ஓகேயா? ஸோ சாரி, மன்னிச்சிடுங்க. ஓகே, வளவலலாம் பேச வேண்டாம், டைரெக்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் ஹீ இஸ் மேரிட் டு அனதர் கேர்ள். ஜேகேவோட ஒன் ஷாட் தான்டா. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். மீதி எல்லாத்தையும் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் மெயின் லீட்ஸோட கேரக்டர் இன்ட்ரோஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு ஜேகே ஒரு பக்காவான ஒரு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தர ஒரு பெரிய சிஇஓ. ஸோ அவனை பார்த்து எல்லாமே இந்த மாதிரி தான் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜேகே வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ உங்களை பார்த்தோன்னா நீங்கள் அப்படியே ஜேகேக்கு ஆப்போசிட்டாக இருப்பீங்க. என்ன தான் பெரிய ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருந்தாலும் யாரை பற்றியும் கண்டுக்க மாட்டேங்க. ஹார்ட்லெஸ் கேர்ளாக உங்கள் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேருந்து போயிடலாம். அண்டு சொல்ல மறந்துட்டேன், இதில் சுகா வருவார். சுகா வேறு யாரும் இல்லை, உங்களோட பிரதர் தான். ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்படியே ஸ்டோரியோட ஓப்பனிங்கில் தான் நீங்கள் தான் செம்மையாக ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் வீட்டில் நின்றுட்டு. புரியல அண்ணா, என்ன சொல்கிற? நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் நம்பணும். உன் இஷ்டப்படி நடக்கணும், உன் இஷ்டப்படி தூங்கணும், எல்லாமே இஷ்டம் தானே. என்னால் இருக்க முடியாது. நீ யாரை வேணால் குறை சொல்லு, ஆனால் என் சங்குக்க சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை சுகா. புரியுதா? எனக்கு நீயும் தேவையில்ல, உன்னோட இந்த இண்டஸ்ட்ரி, உன்னோட சொத்து எதுவுமே எனக்கு தேவையில்ல. என் சங்குக் அவன் மட்டும் போதும். என்ன நினச்சிட்ருக்க? அவன் உன்ன மாதிரினா? ஓயன், சொல்கிறத கேளு ஓயன். நான் என்றைக்கும் உனக்கு தப்பாக எந்த முடிவும் எடுத்தது கிடையாது. இப்போ கூட எனக்கு உன் ஹாப்பினஸ் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ண வேண்டி. ஆனால் நீ சூஸ் பண்ணியிருக்கிற பர்சன் சரியானவன் கிடையாது. பாரு, நீ அவனை பிளைண்டாக நம்பாத. இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம். இதை கூட நீ நம்ப மாட்டே தானே? கல்யாணமா? ஆமாம் ஆமாம், சொன்னாங்க நிறைய பேர் ஜங்குக்கு கல்யாணம்னு. எப்படி உன்னால் இவ்வளோ சீப்பாக இறங்க முடிஞ்சிச்சு? உனக்கு ஜங்குக்குன்னு சொன்னாலே பிடிக்கல ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். அட்லீஸ்ட் எனக்காக வச்சு உன்னை நீ ஏற்றுக்கலாமே. அவன் நல்லவன் தான். என் லைஃப்பில் எனக்கு நான் கண் இமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நீ இருக்க. நீ எப்பயுமே இருந்திருக்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது அப்பாவையும் அம்மாவையும். ஆனால் ஒரு நாள் கூட அவன் அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதில்ல. அவன்கிட்ட நான் அப்பாவையும் அம்மாவையும் ஃபீல் பண்ணுறேன். ஏன் சம்டைம்ஸ் ஒன்று கூட நான் அவனை ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் காட்டுற அதே பாசம், அக்கறை, உங்களை விட ஒரு பர்சன்டேஜ் அவன் எக்ஸ்ட்ரா தான் இருக்கானே தாண்டி டவுனாலாம் இல்லை. என் ஜங்குக்கு தப்போ சொல்லாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஹீ இஸ் ஒன்லி ஃபார் மைண்ட். ஐ எம் ஆல்சோ. இனிமேல் ஜங்குக்கையோ இல்லை என் லைஃப்லையோ இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினச்சேன். நீ என்னை உயிரோட பார்க்க முடியாது. புரியுதா சுகா? அப்படின்றீங்க. சுகாவுக்கு என்ன பேசனே தெரியல. சுகா உங்கள் கையை பிடிச்சிட்டு, நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நான் ஓ லைஃப்லேயோ இல்லை அந்த ஜங்குக் அவன் லைஃப்லேயோ நான் வரல. நான் கொடுக்குற அட்ரஸில் நீ போய் மட்டும் பார்த்துட்டு வா.
அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நீ கொடுக்குறத நான் ஏன் போய் பார்க்கணும்? எனக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒய்யன், கடைசியாக நான் கேட்குறதுன்னு கூட வச்சுக்கோ. ஓ லைஃப்லேயும் அவன் லைஃப்லேயும் நான் வரக்கூடாதுன்னா நீ இதை பண்ணித்தான் ஆகணும். ஃபைன். இப்போ என்ன, அவனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட லொக்கேஷன் தானே தரேன். போனேன், அங்கே என் சங்குக்கு இருக்க மாட்டான். நீ சொல்கிற மாதிரி யாரோ ஒரு பொண்ணு சொல்கிறியே, கூடலாம் அவனுக்கு மேரேஜ் ஆகாது. அது வேற யாரோட மேரேஜ். ஏன் ஜங்குக்குன்னு நேம் வச்சு இவன் மட்டும்தான் இருக்கானா? வேற யாரா கூட இருக்கலாமே. ஒய்யன், சில்லியாக பேசுறது நிறுத்திட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு அனுப்புகிறாரு. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, ஏன்னா அவ்வளோ பியாராக நீங்கள் ஜேகேவை நம்புறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகே மேலே இருக்கிற நம்பிக்கையில் கண் மூடித்தனமாக அந்த இடத்துக்கு போகிறீங்க. அப்படியே அந்த மேரேஜ் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியேவும் அங்கே ஒரு சிலரை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அந்த பர்சன்ஸும் உங்களை பார்த்துட்டு, ஓ என் நீ என்ன பண்ணுறீங்க? நானா? நான் சும்மா அப்படின்ட்டு அந்த பர்சன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஆக்சுவலி உங்களோட சீனியர்ஸு, லைக் அவங்க எல்லாமே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு. சிமன், நீயும் இங்கே தான் இருக்கியா? ஆமாம், நம்ம காலேஜில் யாராவது சீனியரோட மேரேஜா என்ன? ஓ என் அதில்லடி, இங்கே நீ வந்த? நான் எதுக்கு வரக்கூடாது? என் அண்ணன் இருக்கான்ல. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கல சிம்மன். அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? இன்னைக்கு ஜங்குக்கு கல்யாணமா. இதை என்ன நம்ப சொல்கிறான். எனக்கு தெரியும் என் ஜங்குக்கு என்றைக்கும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு. வேணும்னே அண்ணன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே சீனியர்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா எங்கே தயங் சீனியரை காணா? ஜங்குக்காவும் ஏதோ ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். வரதுக்கு 2 days ஆகும்னு சொன்னான். தயங் சீனியர் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. எங்கே தயங் சீனியர்? ஓ ஏன், அது இல்லடி, இங்கே எதுக்கு? எங்கே அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. தயங்கும் ஜிமினா, அந்த ரிங்கு ஓண்டு தானே இருக்கு, கொடு அப்படின்ட்டு ரிங்கு இதை வாங்க வரான். அப்போ தான் ஒயனை பார்த்து அவனும் ஷாக்காகி நிற்கிறான். என் நீ என்னடி பண்ணுறீங்க? ஹே தயங்க் சீனியர், அப்போ உங்களுக்கு தான் மேரேஜா? செம்ம க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு தயாங்கிட்ட கேஷுவலாக பேசுகிறீங்க. தயாங்க்கு தான் இல்லை, சிம்மினை பார்க்குறான். சிம்மினுக்கு மனசே இல்லை. என் வேணாம், போகலாம். நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, அப்போ ஃப்ரைடேயும் க்ரூமையும் நான் பார்க்கணும்ல. பார்த்துட்டு விஷ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் க்யூட்டாக சிம்மன் கையை பிடிக்கிறீங்க. சிம்மனுக்கு தான் மனசே இல்லை. சிம்மன் உங்களையே பார்த்துட்ருக்கான். என்ன? ஒன்றும் இல்லடி, போகலாண்டி, வா. சீனியர் அப்படின்ட்டே இருக்கீங்க. ஸோ ஃபாதர் அப்படியே வந்துட்டு அந்த நேம் சொல்கிறாங்க. உங்கள் மனசே உடஞ்சிருச்சு. இல்லை இல்லை, சங்குக்கு இல்லை தானே? சீனியர், சங்குக் இல்லை தானே? அங்கே வேறு யாரோ சங்குக்குன்னு தானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மினை பார்த்து கேட்குறீங்க. ஜிம்மின் ஹெட்டை டோ பண்ணிடுறான். ஸோ ஜிம்மின் கையிலேருந்து உங்கள் கையை எடுத்துகிட்டு அப்படியே அந்த க்ரௌடெல்லாம் கொஞ்சம் விலகிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்குறீங்க. எஸ் அஃப்கோர்ஸ், அங்கே நிற்கிறது ஜியோன் ஜங்குக். பக்கத்தில் லியான்ற ஒரு பொண்ணு. அவளும் ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு செக்கையை பார்த்துட்ருக்கா. நீங்கள் அவ்வளோதான் சுக்குனராக உடஞ்சிட்டீங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லை, இது சங்குக் இல்லை, சங்குக் இல்லை, சங்குக் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் மயக்கடிச்சு விழுந்திருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களை பர்சன் டேப் பண்ணுறாங்க. ஓ என் டைம் ஆச்சுடி, ஏந்திரி அப்படின்ட்டு எழுப்புறாங்க. நீங்கள் அப்போ தான் துடிச்சு பிடிச்சி அப்படியே அந்த டேபிள்லேருந்து ஏந்திருக்கிறீங்க. இல்லை 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 இல்லை, எதுவுமே இல்லை, அதில் போய் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டெஸ்கில் இருக்க லேப்டாப் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு கத்துறீங்க உங்கள் தலையை பிடிச்சிட்டு. அந்த பர்சன் உங்களை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. ஒய்யன், நான் ரியாலிட்டிக்கு வா
வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் கன்னத்தை பிடிச்சி டேப் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆகிட்டு அந்த பர்சனை பார்க்குறீங்க. எஸ், அங்கே நிற்கிறது சிம்மன் தான். அவங்கள ஹாக் பண்ணிட்டு சிம்மன் தான் நின்றுட்டுருக்காரு. சிம்மன் சிம்மன் இல்லை இல்லை சிம்மன், தலையில் ஏதோ ஏதோ பண்ணுது அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் தலையெல்லாம் டப்பு டப்புன்னு அடிக்கிறீங்க. அவனால் பார்க்க முடியல. ஸோ அப்படியே அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு டேப்லெட் எடுத்து உங்கள் வகுத்தில் போட்டுட்டு சம் ட்ரிங்கையும் தரான். ஸோ நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜிம்மின் மேலே சாஞ்சு காமாயிடுறீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு பேனிக் மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு சரியான தூக்கம் எதுவுமே இல்லை. இந்த இன்சிடெண்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 5 years ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ஒரு கெட்ட கனவா, உங்களோட ட்ரீம்லே ரொம்ப மோசமான ட்ரீமாக, உங்களை நிம்மதியாக வாழ விடாத ஒரு கெட்ட விஷயம். லைக் அது ஸ்டில் இப்போ வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் சைக்காட்டிஸ்ட் போய் பார்த்துருப்பீங்க. உங்களால் அதுலேருந்து மூவ் ஆனே பண்ண முடியலை. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணது அவனை மட்டும்தான். உங்கள் அண்ணா சுகா கூட இல்லை. சுகா உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணுவான். ஜேகே வந்துட்டு உங்கள் அண்ணாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருப்பான். நீங்கள் அது தெரியாமா பிளெயின்டா உங்கள் பியோர் லவ் அவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க. பட் உங்களோட பியோர் லவ் அவன் ட்ரூவாக உங்கள் கூட இல்லை. ஒரு பொண்ணு கூட அவன் லைஃப்பை ரொம்ப ஜாலியாக ரொம்ப டாப்பில் இருக்கான். நீங்களும் அவனும் அப்போனன்ட்டு. ஸோ பீக்கில் இருக்கிற 2 பேர். நீங்கள் சிம்மினை பார்க்குறீங்க. சிம்மன், என்னால் சுத்தமாக முடியல, என்னால் முடியல சிம்மன். ஹேட் திஸ் லைஃப். ஏன் எதுக்கு சிம்மன் என் லைஃப்பில் எப்படிலாம் நடக்கணும்? நான் என்ன பண்ணேன்? என் அண்ணன் பண்ண தப்புக்கு நான் என்ன சிம்மன் பண்ணேன்? அவன் டேரெக்டாக சுகா கிட்ட மோதி இருக்கணுமா இல்லையா? ஏன் ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸில் எனக்கு புரியல சிம்மன் அப்படின்ட்டு நீங்கள் சிம்மனை ஹக் பண்ணிட்டு அழுறீங்க. லைக் சிம்மன் உங்களுக்கு ஒரு நல்ல வெல்விஷர், லைக் ஃப்ரெண்டு. சிம்மனுக்கு உங்கள் மேலே ஒரு வகையான லவ் இருக்குது. பட் ஸ்டில் அவனும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலை. பட் உங்களுக்கு எப்பயுமே பேக் போனாக இருப்பான். ஜேகேவோட ஃப்ரெண்டும் கூட. பட் ஜேகே பண்ணது சிம்மினுக்கு லேட்டராக தான் தெரியும். ஸோ ஜிம்மினும் ஜேகே கிட்டே பேசுகிற எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ வரைக்கும் ஜிம்மின் உங்கள் கூட தான் இருக்கார். சரி சரி, எவ்ரி திங்ஸ் ஓகே. ஏண்டி டேப்லெட் எடுக்காம? இல்லை ஜிம்மன், எனக்கு தூக்கமாக வந்துச்சு. சரி, டேப்லெட் எடுக்காமலே தூங்குறோம்ல, ஓகே தூங்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன் சிம்மன். ஆனால் அந்த விஷயம் மட்டும்தான் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகுது சிம்மன். என்னால் சுத்தமாக முடியல சிம்மன். என்ன பண்ணணும்னு தெரியல சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. அவன் உங்களுக்கு டேப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே உங்களை சேரில் உட்கார வச்சுட்டு உங்கள் ஹேரெல்லாம் கேர்ம் பண்ணி கொடுத்துட்டு, சரி இப்போ நீ நார்மல் உயன் இல்லை, ஒரு கம்பெனியோட சிஇஓ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ, புரியுதா? ஃபைல்ஸ் இன்றைக்கி அந்த டெண்டரை பிடிச்சே ஆகணும். சிம்மன், அது வந்து ஒய்யன், இதெல்லாம் நடந்து 5 வருஷம் ஆச்சு. அவன் சந்தோஷமாக இருக்கான். ஆனால் நீ மட்டும்தாண்டி இப்படி இருக்க பைத்தியம் மாதிரி மேடா. சே, எனக்கு புரியல எதுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தனை மட்டும் லவ் பண்ணி ஏமாறுறீங்கன்னு. மாற்ற முடியாதுல்ல. எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அஸ் அ வெல்விஷரா உனக்கு சொல்கிற ஒரே விஷயந்தான், அவனை நீ மறந்துடு. அவன் உன்னோட லவ்வுக்கோ உனக்கோ டிசர்வே இல்லை, புரியுதாடி? அது வந்து ஏன் இதுக்கு மேலே எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் டப்புன்னு அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறான். ஸோ நீங்கள் இப்போ தான் அப்படியே ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்றீங்க. நீங்கள் என்ன மாதிரி பேசியிருக்கீங்கன்ற எல்லாத்தையும் யோசிச்சுட்டு எல்லாத்தையும் இருக்கிறேன் அவனை, என்ன இந்த உலகத்தை, அதை விட அந்த காதல்ன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படி மனுஷன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ரூமை திறந்துட்டு வெளியில் வரீங்க. அப்படியே அந்த ரூமுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்திருப்பீங்க. பட் அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது ஒரு லேடி லைன் எப்படி நடந்து வந்தால் அப்படியே அந்த காடே அப்படியே அமைதியாக ஆகிடும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் கொடுக்குது நீங்கள் நடந்து வருது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்து உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஜஸ்ட் ஐ கான்டாக்ட் தான். ஆ அப்படின்ற மாதிரி தான் அப்படியே நடந்துகிட்டே இருக்கீங்க. உங்கள் பின்னாடி உங்களோட பிஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. ஜிமின் கூலாக கார் பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் லைட்டாக உங்களை பார்த்து சிரிச்சிட்டு கிளம்பலாமா? ம் கிளம்பலாம் ஜிமின் அப்படின்ட்டு நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ இது யூகேயில் இருக்கிற ஒரு பிரான்ச் தான். நீங்கள் இப்போ அந்த ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்காக போகிறீங்க. அது ஒரு இன்டர்நேஷ்னல் டெண்டர்ன்றனால ஸோ நிறைய கம்பெனிஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்களும் அப்படியே வந்துட்டு செம்ம கெத்தன் கூலாக அப்படியே வந்து நடந்து போகிறீங்க. ஸோ ஜிமின் உங்கள் கூட ரொம்ப ஹேண்ட்ஸமாக அவனும் நடந்து வந்துட்டுருக்கான். எல்லாருமே உங்களை பார்த்து தான் மின்மொயன் மின்னோங்கியோட தங்கச்சி. அண்ணன் வந்தாலே யாரையும் ஆட விட மாட்டான். அண்ணனுக்கு சளைக்காத தங்கச்சி. யோங்கியை விட 10 மடங்கு ஆட்டிடியூட், ரூட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிஸ்னஸ் மேன்ஸ், பிஸ்னஸ் விமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. லைக் ஷுகாஷியை பார்த்துருந்தான். ஸோ ஷுகா வாங்க தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்கள் ஷுகாவை போயிட்டு ஃபார்ம் லாக் பண்ணிவிட்டு அண்ணா ஃபைனலி வந்துட்ட போல். நீ இருக்கிற இடத்துல நான் இல்லாமலா? மின் வயன் இருக்கிற இடத்துல சாரி மின்னி அவங்க இருக்கிற இடத்துல மின் வயன் இருந்து தானே ஆகணும். உன்னோட பேக் போனு நான் தான், உன்னோட சப்போர்ட்டரும் நான் தான். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் யோங்கியை பற்றி ரொம்ப கூலாக கேட்குறீங்க. யோங்கிக்கு நீங்கள் இப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். பட் அவருக்கும் தெரியும் நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு. இல்லை வயன் நான் பார்த்துக்கிறேன் அண்ணா. இந்த டைம் நான் தான் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன். எனி ப்ராப்ளம் அப்படின்றீங்க. யோங்கி நோன்னு சொல்லிவிட்டு அப்படியே சிரிச்சிட்டு உங்களுக்கு வழியை காட்டுறாரு. நீங்களும் தட்ஸ் இட், இந்த டைம் நீ ரெஸ்டடு, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் போகிறீங்க. உங்களுக்கு டஃப் கொடுக்குறது வேறு யார்? ஜேகேவோட கம்பெனி தான். ஸோ ஜேகேவோட கம்பெனிலேருந்து ஜேகே அண்ட் ஜேகேவோட ஒய்ஃபும் அங்கே தான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக உட்காராங்க. நீங்கள் ஜேகேவை கொஞ்சம் கூட கண்டுக்கலை. அப்படி ஒருத்தர் அந்த இடத்துல உட்காந்துருக்கான்றது கூட மதிக்கலை. ஸோ மற்ற இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் விஷ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப பொலைட்டிக்காக பேசிவிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் சேரில் உட்காடுறீங்க. யோங்கி இதை பார்த்து சிரிச்சிட்டேவும் அப்படியே அவரும் உங்கள் கூட உட்காந்துருக்காரு. பின்னாடி ஜிம்மன் நின்றுட்டுருக்கான். ஜிம்மன் சொல்லுடி, இதெல்லாம் ஃபைல்ஸ் ஓகே, ப்ரெசன்டேஷன் பக்காவாக பண்ணிடணும். ஓகே தேங்க்ஸ். இதுக்கு ஒன்றும் குறைச்சில்ல, பார்ட்டி கொடு. டெண்டரே கை கிடைக்கல, அதுக்கு ஒன்று என்ன பார்ட்டி? அதெல்லாம் கிடையும்டி, என் பேபி டவுலுக்கு இல்லாமலா? ஆமாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூலாக ஜிமினை பார்த்து பேசுகிறீங்க. ஜிமினை சிரிச்சிட்டே வாழ்ந்தவ சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் போயிடுறான். ஸோ ஆஃப்டர் தட் அந்த டெண்டருமே முடியுது. நீங்கள் தான் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் ஜேகே கம்பெனிக்கும் ஒரு 2% தான் டிஃப்ரென்ஷியேட் இருந்திருக்கும். நீங்கள் அதையும் மேனேஜ் பண்ணி தட்டி தூக்கிட்டீங்க. ஸோ எல்லோரும் உங்களுக்கு விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த மீட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டு இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கூலாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஷுக்காவே ஷாக்கடாக தான் உங்களை பார்க்குறாரு. என்ன லுக்கு? இல்லை என் தங்கச்சி என்ன மாதிரி இருப்பான்னு நினைக்கல, என்னோட டபுள் மடங்கு இருக்காளே. எல்லாம் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு தான் நினைக்கிறேன், தெரியலையே அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கான ஒரு பார்ட்டியும் வைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போகிறீங்க. உங்களுக்கு பேர் ஜிமினி தான். ஸோ ஜிமினும் உங்கள் கூட ரொம்ப ஹேண்ட்ஸமாக அந்த இடத்துக்கு வராரு. ஸோ அப்படியே அந்த பார்ட்டி போயிட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீங்கள் அந்த பார்ட்டியை விட்டு வெளியில் ஒரு டெரஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த சீனரிஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு குட்டி வாண்டு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்குது. நீங்கள் என்னென்னு கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. ஹாய் அப்படின்றா. நீங்களும் ஹாய் மிஸ் பியூட்டி, என்ன வேணும்? என்ன கொஞ்சம் தூக்கிக்க முடியுமா? தூக்கணுமா? எனக்கு அந்த லைட்ஸு அப்புறம் அந்த மோனெல்லாம் பார்க்கணும். எனக்கு இந்த குட்டி இடத்துலன்னு பார்க்க முடியல. என்னை தூக்கிக்க முடியுமா மிஸ் பியூட்டி அப்படின்ட்டு அவள் கேட்குறா. ஸோ நீங்களும் அவளை தூக்கிட்டு ஓகே மிஸ்
பியூட்டி அப்படின்னு நீங்களும் அவளை பார்த்து சொல்கிறீங்க. ஆ ஓகே, தேங்க்யூ. என்ன லயா? ஹோ, நைஸ் நேம். ஐம் மோயன். ஓ ஹொயன், நல்லா இருக்கு நேமு. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? அதுவா, நான் தாரா கூட வந்தேன். நானும் தாதாவும் இங்கே வந்தோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கல. ஐ லவ் அலோன் அப்படின்னு அவன் ரொம்ப சமத்தாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஸோ நீங்களும் அவளும் செம்மையாக அந்த சீனரியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயா, நான் அப்பா கூட வந்தேன். நீ யார் கூட வந்த? நானா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ப்ளஸ் என்னோட அண்ணா அவரோட வந்தேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே. உனக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்குமா? ஆமாம், எனக்கு அந்த பார்ட்டியில் சத்தம் போடுறதுலாம் பிடிக்காது. ஸோ அதான் இந்த டெரஸ்ட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் அந்த குட்டி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவளும் அந்த சேரில் உட்காந்து உங்ககிட்ட நல்லா பேசிகிட்ருக்கா. அப்போ ஒரு வாய்ஸு, இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த வாய்ஸை கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்படியே சைலண்டடாக அப்படியே திரும்பி கூட பார்க்கல, அப்படியே உட்காந்துருக்கீங்க. தாதா அப்படின்ட்டு லயா இறங்கி ஓடி போய் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறா. ஜேகே, எங்கே போனேன்? என் கூடயே இருந்தானே சொன்னேன். எங்கடி போவ வாளு? தாதா, எனக்கு புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க, நீ வா, நான் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லயா ஜேகேவை பிடிச்சி கூட்டிகிட்டு வரா. ஜேகேவும் லயா பிடிச்சிட்டு இன்னும் உங்களை பார்க்கல, ஏன்னா அவன் உங்களோட பேக் சைடு தான் பார்த்துருக்கான். ஸோ அதனால தான். யார் அது? எங்கே போனாலும் யாரையாவது ஃப்ரெண்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறது. சாரி மேம், என் பொண்ணு ஏதாவது பண்ணியிருந்தா அப்படின்ட்டு உன் ஃப்ரெண்டில் வந்துட்டு இப்போ தான் உங்களை பார்க்குறான். அவனுக்கு என்ன பேசனே தெரியல, அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு கோல்டு டோனில் அவனை பார்த்துட்ருக்கீங்க. பட் அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் தேங்கிட்டுருக்கு. நீங்கள் ஜஸ்ட் அவனை பார்த்துட்டேவும் அந்த குழந்தையும் பார்க்குறீங்க. அப்போவே ஜிமன் சொன்னார். ஜிமன் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க, நீ உன் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறேன்னு. இப்போ தான் தெரியுது எவ்வளோ ஹாப்பியாக லீட் பண்ணியிருக்கேன்னு. உனக்கு ஒரு குழந்தை இருக்குது ஜங்குக். லவ் ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஹாப்பி வித் பெயின் தரும்னு சொல்லுவாங்க. என் லைஃப்பில் லவ்ன்ற ஒரு விஷயமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ வருஷம் எடுத்துருச்சு. அதில் என் பாதி லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய லவ் உண்மையாக இருந்துச்சு, ஆனால் நான் லவ் கொடுத்த பர்சன் என்கிட்ட உண்மையாக இல்லைன்னு இப்போ என் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கேன். காதல் என்ன அவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா? ஏமாத்துகிற அளவுக்கு என் கூட இல்லாத ஒரு சந்தோஷம் உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருக்குண்ணா, அதுவே எனக்கு போதும் ஜங்குக். வேறு எதுவும் உங்ககிட்டேருந்து பெருசாக எதிர்பார்க்கல. ரொம்ப அழகான பொண்ணு, இவளுக்காச்சும் நீ லாயலாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயும் ஜேகே பார்த்துட்டு இவ்வளோத்தையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஐயான் ஐயான் அப்படின்ட்டு அவள் உங்கள் கையை பிடிக்கிறா. நீங்கள் எஸ் பேபி டால் வாட் அப்படின்றீங்க. இதுதான் எங்கள் அப்பா ஜங்குக், ரொம்ப அழகாக இருக்கார்ல, எனக்கு தெரியும் என்ன மாதிரியே இருக்கார்ல. யா, ஒன்று மாதிரி உங்கள் அப்பா இருக்கார். நீ உங்கள் அம்மா மாதிரி போகல, அவளை மாதிரியே தான் இருக்க. என் அம்மா உனக்கு தெரியுமா? தெரியும். லைஃப்லேயே மறக்க முடியாத ஒருத்தவங்க உங்கள் அம்மா. அப்பா, இவங்க தான் ஒய்யன், என் ஃப்ரெண்டுப்பா. ஓ அப்படியா செல்லம், ஓகே. ஹாய் ஒயன். ஹாய் மிஸ்டர் ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. அதுவே அவனுக்கு அப்படியே குத்துற மாதிரி இருக்குது. லயா. தாதா. இல்லை தங்கம், அங்கே உன்னோட லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் அவங்க கூட போய் ப்ளே பண்ண முடியுமா? ஓகே ஐயன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு லயா ஓடிடுறா. நீங்கள் லயா போனதுமே அந்த இடத்த கிராஸ் பண்ணலான்னு அப்படியே ஏஞ்சி நடக்கிறீங்க. சேக்கே அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அந்த பாலோட பின் பண்ணிவிட்டு, சாரிடி. யார் நீங்கள்? என்கிட்ட சாரி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது?
கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல. சாரி சொல்லணும்னா ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என் ஃப்ரெண்டும் இல்லை, என் ஃபேமிலி மெம்பரும் இல்லை. அப்புறம் என்ன? உயன், நீ என் நிறுத்துங்க ஜங்குக். நான் உங்களுக்கு என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏய், என் பொண்டாட்டிடி. பா, நான் உங்கள் ஒய்ஃபா? உங்கள் ஒய்ஃபு நான் இல்லை, மியா. தெரியும் தானே? நீ என்ன ஒய்ஃப்னு சொல்கிறதுக்கெலாம் உனக்கு ரைட்ஸும் இல்லை, நீ அதுக்கு டிஸ்ஸவும் இல்லை. புரியுதா? ஆ, என்ன என் கூட படுத்துட்டேன்னா நான் உனக்கு பொண்டாட்டி ஆகிட்டேன்னு அர்த்தமா? இல்லை யாருமே இல்லாத சர்ச்சில் தோ இந்த கையில் ரிங்கு மாட்டினியே, அதுக்கு நான் பொண்டாட்டின்னு அர்த்தமா? அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே பற்றி கேட்குறீங்க. ஆக்சுவலி ஜேகே கூட உங்களோட லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பீங்க, யாருக்குமே தெரியாது உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆனது. ஸோ நீங்கள் அதனால தான் அவனை அவ்வளோ ட்ரஸ்டபுளாக நினச்சிருப்பீங்க. அவன் சட்டனை உங்கள் ஹார்ட்டை சொல்லாமலே ப்ரோக் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு போயிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள் ஜங்குக். ஹேய், வேணாண்டி, ரொம்ப வலிக்குது. 5 வருஷம் உங்ககிட்ட நான் பேசவும் ட்ரை பண்ணேன், உங்ககிட்ட சொல்லவும் ட்ரை பண்ணிடுறேன்டி. இதை விட நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு தெரியலடி. ஆனால் நான் என்றைக்குமே உன்னை மட்டும் தாண்டி ட்ரூவாக லவ் பண்ணேன். ஆமாம் அண்ணனை நான் பழி வாங்க தான் ஆரம்பித்தேன் இந்த கேமை. ஆனால் இல்லடி, தப்பாலாம் இல்லடி, உண்மையாக தாண்டி பொண்டாட்டி லவ் பண்ண உன்னை. சி, நிறுத்து. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவோட கன்னத்திலே ஒன்று வைக்கிறீங்க. என்னடா பொண்டாட்டின்ற அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இல்லை உன் கூட அடுத்ததுனால நீ சொல்கிறியா? அக்கேன்னு உன் கூட அப்படி பண்ணணுமா? என்ன வேணுமா? ரொம்ப நாள் ஆச்சுல என்னை பார்த்தது உனக்கு ஏறிடுச்சா? சொல்லு. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பா எனக்கு ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க, பண்ணலாம். உனக்கு அதானே வேணும் என்கிட்ட? எப்போயுமே நீ சொல்லுவேன் உங்ககிட்டேருந்து லவ்வாக நான் இப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த லவ் ஹிட் இல்லை, ஹித்தானே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஹார்ட்டை தொட்டுட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக அவன்கிட்ட சொல்லி காமிக்கிறீங்க. உனக்கு லவ் இல்லைடா, என் மேலே லஸ்ட் மட்டும்தான் இருந்திருக்கு, வேறு எதுவும் இல்லை ஜங்குக். கூட அசிங்கமா இல்லை? அது குழந்தை, அது முன்னாடி நின்று அப்பான்னு சொல்லுது. அதோட அம்மா அதுவும் அங்கே நின்று பேசிட்டு இருக்காளே, அவ இத்தனை பேர் கூட வாழ்ந்துட்டுருக்க, இதில் நான் உனக்கு சைடு கீப்பாக வேணுமா அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து கேட்குறீங்க. அவனுக்கு என்ன பேசனே தெரியல. அவன் அப்படியே நீல் டவுன் போட்டு, சரிடி ஒரு 5 நிமிஷம் நான் பேசுகிறத மட்டும் கேளுடி, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். என் 5 நிமிஷம் அது போதும். 5 நிமிஷத்தில் என்ன சொல்ல போகிற? இல்லை இந்த கல்யாணம் ஃபுல்லாக ஃபேக்குன்னு போறியா? இல்லை என் அண்ணாவை பழிவாங்கன்னு நினச்சி அவளை மேரேஜ் பண்ணன போறியா? இந்த குழந்தை உன்னோடதே இல்லைன்னு போறியா? ஆமாண்டி, அந்த குழந்தை என் குழந்தை இல்லடி, அது என் குழந்தையே இல்லை. இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா ஒயன்? அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை ஷோல்டரை டைட்டாக கிராப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கீழே தள்ளிடுறான். நீங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் இன்னும் க்ளோஸாக உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் சீக்ஸை கிராப் பண்ணி பிடிச்சிட்டு, ஆமாம், லயா என் குழந்தை இல்லை, மியாவோட குழந்தை. சி, அவ ஒரு பிச்சுன்னு எனக்கும் தெரியும்டி, தெரியும். பாரு, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் அந்த பிச்சை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அவள் வேற மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால மட்டும்தான் லயா என் வாழ்க்கையிலே உனக்கு அப்புறம் என் மேலே உண்மையாக அன்போட இருக்கிறது லயா மட்டும்தான். அவள் என் பொண்ணு இல்லை, ஆனால் சொசைட்டியை பொறுத்தளவுக்கு அவள் என் குழந்தை. என் ஃப்யூச்சர் போனால் கூட எனக்கு பரவாயில்லடி,
மயிரே போச்சுன்னு போயிடுவேன். ஆனால் என்னைக்கு உன் மேலே கை வைக்கணும்னு நினச்சிட்டாலோ அன்றைக்கே அவளை கொன்று நான் முடிவு பண்ணிட்டேன்டி. ஆனால் தெரியல, எனக்கு நீ உயிரோடு இருக்கணும்னு மட்டும் தோணுச்சு. உன்னை சுற்றி அவ்வளோ கொலகாரங்க, உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு, உன் அண்ணனுக்கும் அது பிரச்சனைன்னு தெரிஞ்சு. ஏன்னா மியா உன்னோட ஆப்போனன்ட் கம்பெனின்னு எனக்கு தெரியும்டி. இது மட்டும் இல்லடி, யோங்கிக்கிட்ட இது எல்லாத்தையுமே நான் சொன்னேன். ஆனால் உன் அண்ணன் உன் நல்லதுக்காக உன்கிட்ட அதை சொல்லணும்னு எனக்கு தெரியும். அவங்ககிட்ட இந்த உண்மையை நான் சொல்லிட்டேன். அதனால தான் அன்னைக்கு உன் அண்ணன் உன்கிட்ட பேசினது. அப்படி நீ அப்படியாச்சும் என்னை வெறுத்துருவேன்னு நினச்சடி. வெறுத்த. என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ கூட நான் எதுக்கு உன்கிட்ட சொல்கிறேன்னு கூட தெரியலடி. நீ இல்லாமல் ஒவ்வொரு நாள் நரகமாக இருந்துச்சு. உன்னை பார்த்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. வேறு எதுவுமே இல்லை. ஸ்டில் ஐ லவ் யூ. ஒன்லி நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி. எப்போவும் நீ மட்டும்தான். இது வரைக்கும் அந்த பிச்சு மேலே நிழல் கூட பட்டதில்லை. எனக்கு நீ தான் முக்கியம். இப்போ வரைக்கும் பொசிஷனுக்கு வந்துட்டேன், நல்லா தெரியுது. ஆனால் தெரியலடி, சாரி கேட்கணும்னு தோணுச்சு. நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதே மாதிரி தான் நானும் பட்டுட்ருக்கேன். அப்படியே சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு என்ன பேசனே தெரியல, உங்களுக்கு எல்லாமே பிளாங்க் அவுட் ஆகிடுது. யோகிக்கிட்ட நீ சொன்னியா அப்படிலாம் சொல்லி சங்கு பாரு, யோகி வேணும்னு தான் பண்ணானா? இல்லடி, அவர் முடியாது, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் தாண்டி சொன்னார். ஆனால் என்னால் முடியலடி. ஆக்சுவலி அண்ணனை பழி வாங்க ஆரம்பிச்சது எங்கேயோ போய் விட்டுருச்சு. எனக்கு நீ முக்கியம், நீ லவ் பண்ணுற எல்லாருமே முக்கியம். ஆனால் நான் உன் கூட இருந்தேனா யாருமே உனக்கு இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நானே விலகிட்டேன்டி. சாரிடி. மன்னிப்பு மட்டும் எனக்கு கொடுடி, அது மட்டும் போதும். கடைசி வரையும் உன்னை நினைப்பிலே வாழ்ந்துட்டு செத்துருவேண்டி. ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. உனக்குன்னு அழகான லைஃப் இருக்குடி. உன் மேலே அவ்வளோ லவ்வோட ஒருத்தர் இருக்கான், சிம்மன். எனக்கு முன்னாடி உன்னை லவ் பண்ணது அவன் தாண்டி. எனக்கு அவனை என்ன சொல்லன்னு தெரியல. எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரே காரணத்துக்காக அவன் ஃப்ரெண்ட்ஷிப்காக உன்னை விட்டு கொடுத்துட்டாண்டி. ஆனால் நான் லாயலாக இல்லை, அதுதான் தப்பு, என் மேலே தப்பு அப்படின்ட்டு ஜேகே அவன் தலையில அடிச்சுட்டே உங்களை பார்த்து பேசுகிறான், கண்ணீரோடு அழுதுகிட்டே பேசுகிறான். சங்குக் பைத்தியமா சங்குக், சிம்மனை நான் எப்படிடா என்ன வேணா நினச்சிக்கோ. சிம்மன் என்னோட ஃப்ரெண்டு, அவர் என்னோட வெல்விஷன் மட்டும்தான். பாரு, உனக்கும் எனக்கு எதுவும் இல்லைன்னா அத்தோடு நிறுத்திக்கோ. என் லைஃப்பை எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும், யாரு கூட வாழணும்னு நீ சொல்லக்கூடாது. புரியுதில்ல? எவ்வளோ தைரியம் இருந்தா உன் இடத்த இன்னொருத்தனுக்கு கூட நீ ஏன் முன்னாடியே சொல்லுவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறீங்க. என்னடி பண்ணுறது, என்ன பண்ணுறது? கூட நான் இருக்க முடியாது. இன்னமும் நான் ஒரு ட்ராப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். லயா ஒருத்திக்காக தான் உயிரோடு இருக்கேன். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல உன்னை பார்க்க முடியல, உன்னை பார்த்தா போதும்னு இருக்குடி, அவ்வளோதாண்டி. அதுக்காக மட்டும்தான் உயிரோடு இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. பாருடி, பாரு, நல்லா உனக்கு எதுக்குமே டிசர்வ் இல்லை, உனக்கெல்லாம் ஏற்றவனே நான் இல்லை. ஆனால் அவன் நல்லவன்டி, உனக்காக எதுக்கு வந்து நின்றுட்டுருக்கான். உன் மேலே வச்சுருக்க லவ் தான். ப்ளீஸ் அவனை அக்செப்ட் பண்ணிக்கோ. உனக்குன்னு ஒரு லைஃப்பை க்ரியேட் பண்ணிடி. அழகா உன்ன மாதிரி ஒரு குழந்த இருக்கணும்னு ஆசை, அந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு தோணுதுடி. லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் தானே பண்ணணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வா. எல்லாத்தையும் உன்னால் விட்டுட்டு வர முடியுமா இப்போ இந்த நிமிஷம்? லயா
லயா உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும். லயாவோட நீ என் கூட வர முடியுமா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. உன்னால் வர முடியுமா அப்படின்னு ஜேகே பார்த்து நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே உங்களையும் பார்க்குறான், அங்கே விளையாண்டுட்டுருக்க லயாவையும் பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. மியா என்றைக்குமே ஒரு நல்ல அம்மாவா லயாவுக்கு இருந்தது இல்லை. ஸ்டில் அவள் கேரக்டரில் எப்படி இருந்தாலும் காலேஜில் படிக்கும்போது கேரக்டர்லெஸ் பொண்ணா. அதே மாதிரி தான் ஜேகே ஒருத்தன் தான் அந்த கம்பெனியை தாங்கி பிடிச்சி நின்றுட்டுருக்கான். எதுக்காகனா லயாவோட ஃப்யூச்சருக்காக மட்டும்தான். ஸோ லயாவை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். தெரியுது ஜேகே உன்னால் முடியாதுன்னு. ஏன்னா லயாவுக்கு மியா என்றைக்கும் நல்ல அம்மாவாக இருந்ததில்லைன்னு எனக்கு தெரியுது. அவள் பேசின இந்த கொஞ்ச நேரத்தில் உன்னை பற்றி மட்டும்தான் பேசினான். அம்மானு ஒருத்தியை பற்றி அவள் பேசவே இல்லை. அப்போது எனக்கு புரிஞ்சிருச்சுடா. ஆனால் நம்மளோட இந்த லவ் இந்த ஜென்மத்தில் இவ்வளோதான் போல. இதுக்கு மேலே அது சேராது ஜங்குக். எனக்கு நிறைய மெமரிஸ் நீ கொடுத்துருக்க, அதுவே போதும். அதுக்கு மேலே என்னால் யாரையும் ஏற்றுக்க முடியல ஜங்குக். மனசுக்குள்ளே அதிக கேள்வி இருந்துச்சு. நீ ஏன் பண்ண சொல்லலை, ஒரு டெஃபினேஷன் கூட எனக்கு கொடுக்கல. நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் எனக்கு பதில் கிடச்சிருச்சு ஜங்குக். அது போதும்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது லயாவை பார்க்கும்போது. நம்ம எப்படி தானே யோசிச்சுருந்தோம், நம்ம குழந்தைங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப பியூட்டியாக. லயாவை பார்க்கும்போது அதான் எனக்கு தோணுது. சாரி ஜோகு, இதோட இந்த லவ் இங்கே என்ன பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் நீ எந்த நான் வந்து அவ்வளோதான்டா. என்றைக்குமே உன் பொண்டாட்டி நான் தான், என் புருஷன் நீ தான். ஆனால் இது இங்கேயே முடிச்சிருட்டு ஜங்குக். வேண்டாம், நீயும் கஷ்டப்பட வேண்டாம், நானும் கஷ்டப்பட வேண்டாம். நான் நல்லா தான் இருக்கேன். ஏதோ ஒரு தூரத்துலேருந்து உன்னை பார்த்தா போதும், அவ்வளோதான் என் மனசுக்கு தோணுது ஜங்குக். ஸோ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஃபாரெவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கப் இழுத்து கிஸ் பண்ணுறீங்க. அவனுமே அவ்வளோ பெயினோட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த கிஸ்லேயே ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகே ஓயன் இப்போ கூட பிரச்சனை இல்லடி, லயம் நானும் வந்துடுறோம். இல்லை ஜங்குக் வேண்டாம், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குடா. அந்த லைஃப் நீ அழகாக வாழ்ந்துட்டுருக்க, அப்படியே வாழு. எனக்கு மட்டும் என்ன, ரொம்ப அழகான ஃபேமிலி கிடச்சிருக்கு. அண்ணா அண்ணி அவங்க குழந்தைங்க, ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு சீனியர் ஜிம்மன் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்குமே என் கூட இருக்கார். பட் அவருக்கு ஏற்ற பொண்ணு நான் இல்லை, அவருக்கான ஒரு பொண்ணு சூன் வருவா. என்னோடய கடைசி லவ்வும் நீ தான், என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வும் நீ தான். உன்னோடைய இது எண்டாகட்டும். நம்மளால் நம்மளோட லைஃப்பை ஒன்றா வாழ முடியாதே தாண்டி ஒருத்தரை பார்த்துக்க முடியாப்பெல்லாம் இருக்க போகிறதில்ல இல்லையா? அந்த காதல் கண்ணோட பார்த்தா போதும்னு எனக்கு தோணுது. இந்த ஜென்மத்துக்கு இந்த லவ்வை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இப்படி சொல்லவன்னு நினைக்கல. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு நீங்கள் ஃபர்கெட்டில் கிஸ் வச்சுட்டு அப்படியே ரொம்ப பெயினோடு அப்படியே ஏஞ்சி அந்த பார்ட்டி ஹாலை விட்டே வெளியில் போயிடுறீங்க. ஜேகேமே ஸ்டில் அந்த பால்கனியில் நின்று நீங்கள் போகிறத மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜேகேக்கு என்ன பேசுனே தெரியல. டாடா டாடா அப்படின்ட்டு லயா தான் ஜேகேவை கூப்பிட்றா. ஜேகே லயாவை தூக்கிட்டு, லயா டாடா உனக்கு மியா அம்மா வேணுமா வேணாமா? அவங்க என் அம்மாவே இல்லை டாடா, எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அவங்க தான் நம்ம கூடயே இல்லையே, அப்படியே டாடா அவங்கள பற்றி பேசுகிற? இல்லை உனக்கு அவங்க வேணாம்ல? வேண்டாம் டாடா அப்படின்ட்டு லயா சொல்கிறா. ஸோ ஜேகேவும் ஸ்மைல் பண்ணிட்டேவான் லயாவை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஆஃப்டர் தட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா நீங்கள் ரொம்ப ஸ்மைலோட உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே லயா ஸ்கூல் பேக் மாட்டிட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து அம்மா அப்படின்ட்டு உங்களை வந்து ஹக் பண்ணுறா. ஆ லயா என்ன பண்ணுற? பாரு உன் தம்பி ஸ்டொமக்கில் இருக்கான்,
அவனும் சேர்த்து கிக் பண்ணுறான். அம்மானால முடியல லயா அப்படின்னு நீங்கள் அவகிட்ட பேசுகிறீங்க. லயா அவங்க பெல்லியை ரப் பண்ணி கொடுத்துட்டு குட் மார்னிங் தம்பி அப்படின்றா. பேபி பாய் கிக் பண்ணுறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டேவோம் ஓ வாய்ஸ் கேட்டால் மட்டும் ரொம்ப பிரேவாகிடுறான். அம்மானால சுத்தமாக முடியல. எல்லாயா ஜாலம் என்ன ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா போல. ஆ ஆமாம் ஆமாம், நீ தான் தூங்கிட்டு இருந்தில்ல, அதான் தாத்தாவே என்னை கிளப்பிட்டாரு. இன்னைக்கு நான் ஸ்கூல் போயிட்டு சமத்தா இருப்பேன், சண்டை போட மாட்டேன், ஆர்கியூ பண்ண மாட்டேன் மம்மி அப்படின்னு அவள் சொல்கிறா. தட்ஸ் மை கேர்ள், லவ் யூ அப்படின்ட்டு நீங்கள் லயாவை கட்டி பிடிக்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிட்டு லயாவுக்கு மட்டும் கிடைக்குது, எனக்குலாம் கிடைக்க மாட்டேங்குதுடி. ஆ கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங் ஃபைல்லாம் செக் பண்ணியா நீ? ஓ பண்ணிட்டேன்டி, என்னடி உன் பிரச்சனை? ஆ செக் பண்ணிட்டல, போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். என்னால் முடியல ஜங்குக். சரிடி வீட்டில் இருக்கவா? வேணாம், அண்ணி இருக்காங்கள அவங்க பார்த்துப்பாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு லயாவை தூக்கிட்டு சேக்கே போகிறாரு. நீங்கள் ஜங்குக்கா என்னம்மா என்னாச்சு, ஏதாவது பெயின் இருக்கான்னு? பெயின்லாம் இல்லை, ஓகே தான், சீக்கிரம் வந்துடுறியா? சரிடி பார்த்து, லவ் யூ. லவ் யூ டூ அப்படின்னு நீங்கள் லயாவை ஜேகேவை அனுப்பிச்சி விட்றீங்க. லைக் நீங்கள் ஒரு 7 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ உங்கள் பெல்லி நல்லாவே அழகாக தெரியுது. ஸோ நீங்கள் பெல்லியை கேரி பண்ணிக்கிட்டேவும் அதுங்க 2க்கும் டாட்டா சொல்கிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் லைஃபு ரொம்ப க்யூட் அண்ட் லவபுளாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஜேகே லயா இன்னும் உங்களோட குட்டி ஜூனியர்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரன் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நானே டிஃப்ரெண்ட்டாக தான் போட்டிருக்கேன். நான் வேறு மாதிரி தான் யோசித்தேன். பட் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்டேன். நிறையா விஷயங்கள் டெஃபினேஷனாக கொடுக்கல. பட் இந்த ஸ்டோரிக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்மளோட லவ்க்காக நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு தோணும் இல்லையா? ஸோ அதை தான் ஜேகே பண்ணார். எங்கே நம்மளோட லவ்லால் ஒயனோட லைஃபே போயிடுமோ, அவளுக்கு பிடிச்ச எல்லாரும் போயிடுவாங்களோ, தன்னை விட்டு ஒயன் இந்த உலகத்தை விட்டு போயிடுவாளோ ஒரு பயத்தினால ஜேகே எடுத்த ஒரு சின்ன தப்பான ஒரு முடிவு ஜேகேவை மட்டும் இல்லை ஒயனையும் நிறைய சஃபர் பண்ணிடுச்சு. ஸோ இதை நான் ஒரு சேட் எண்டிங்காக தான் தரலான்னு பார்த்தேன். பட்டு நீங்கள் எல்லாமே கொந்தளிச்சிருவீங்க. ஸோ அதனால தான் ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துட்டேன். ஐ திங்க் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்டா. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம பார்ட்னரோட பேசி தீர்த்துக்கணும். ஸோ நம்ம பார்ட்னருக்காக நம்ம நல்லது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் நம்மளை சஃபர் பண்ணிக்கிட்டு அவங்களையும் சஃபர் ஆக்க வச்சிடக்கூடாது. ஸோ எந்த டிசிஷனாக இருந்தாலும் நம்ம பார்ட்னரோட சேர்ந்து தான் எடுக்கணும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ எதையுமே நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு போனோன்னா என்றைக்குமே அதில் ப்ரோக்கன் ஒரு விஷயமே வராது. ஸோ அதைத்தான் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம நாளையிலேருந்து எஃப்எஃப்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இனி டிலே ஆகாது. நான் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ரிப்ளை மட்டும் வரல, லேட் ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் ஒர்க் பிஸியில் தான்டா இருக்கேன் ஸ்டில். ஸோ டைம் கிடைக்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துடும், யாரும் கோச்சிக்கலாம் வேண்டாம். ரீப்ளை வர மட்டும் டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ராமேஷ். எப்பயுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். லவ் யூ ஆல். டேக் கேர் வித் ராமேஷ்.